இந்த வருட ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணி தடுமாறி வருகிறது. தற்போது வரை 8 போட்டியில் விளையாடியுள்ள மும்பை இந்தியன்ஸ் அணி 3 போட்டிகளில் வெற்றியும் 5 போட்டிகளில் தோல்வியும் 6 புள்ளிகளைப் பெற்று தற்போது பட்டியலில் 7வது இடத்தில் இருக்கிறது. இனி நடைபெறும் 6 போட்டியிலும் மும்பை இந்தியன்ஸ் அணி 5 போட்டிகளில் குறைந்தபட்சம் வெற்றியை பெற்றால் மட்டுமே அவங்க பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மும்பை இந்தியன்ஸ் அணி சொல்லப்போனால் அந்த அணி கடைசியாக 2020ஆம் ஆண்டுதான் சாம்பியன் பட்டத்தை வென்றது. அதன் பிறகு நடைபெற்ற 3 சீசன்களில் ஒருமுறைதான் அவர்கள் பிளே ஆஃப் பக்கமே வந்தார்கள். இதனால் மும்பை அணியில் கேப்டனாக இருந்த ரோஹித் சர்மா மாற்றப்பட்டு ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஆனால் ஹர்திக் பாண்டியாவும் தற்போது கேப்டன்ஷிப்பில் தடுமாறி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. குஜராத் அணியில் இருக்கும் போது அவருடைய கேப்டன்சி சிறப்பாக இருந்தது. மேலும் குஜராத் அணியும் சாம்பியன் பட்டத்தை வென்றது. இதனால் ஹர்திக் பாண்டியா மும்பைக்கு வந்தால் மும்பை இந்தியன்ஸ் அணி மீண்டும் வெற்றியை நோக்கி செல்லும் என அம்பானி குடும்பத்தினர் போட்ட கணக்கு தற்போது தவறாக முடிந்திருக்கிறது. தற்போது தான் ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியில் இருக்கும் போது நெகராவின் சொல்படி கேட்டுதான் அவர் வெற்றியை பெற்று இருந்திருக்கிறார் என்று தெரியவந்திருக்கிறது. தற்போது மும்பை அணிக்கு வந்த பிறகு தனியாக தடுமாறுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால் ஹர்திக் பாண்டியாவை நம்பி ஏமாந்து விட்டோமோ என்ற கலக்கத்தில் அம்பானி குடும்பத்தினர் உள்ளனர். இந்த நிலையில் ராஜஸ்தானுக்கு எதிராக மும்பை அணி தோல்வியை தழுவிய போது பேசிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா ஒவ்வொரு வீரரிடமும் குறை இருப்பதாக குற்றம் சாட்டினார். இது மும்பை அணி நிர்வாகத்தை கடுப்படைய செய்திருக்கிறது. மேலும் போட்டியில் தோற்றுவிட்டு கேவலமாக சிரித்துக் கொண்டிருந்தார் ஹர்திக் பாண்டியா. இந்த செயலானது ரசிகர்களை மேலும் கடுப்படைய செய்திருக்கிறது. இந்த நிலையில் வரும் சனிக்கிழமை ஏப்ரல் 27ஆம் தேதி டெல்லி அணியுடன் மும்பை விளையாடுகிறது. இனி வரும் போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி வெற்றி பெறவில்லை என்றால் கேப்டன் பதவியில் இருந்து விலகிச் செல்லும்படி ஹர்திக் பாண்டியாவுக்கு அம்பானி குடும்பத்தினர் எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. இதனால் இனிவரும் போட்டிகளில் வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் ஹர்திக் பாண்டியா இருக்கிறார். ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி மட்டுமல்லாமல் அவருடைய பேட்டிங்கும் தற்போது அவருக்கு கை கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் அடுத்த 3 போட்டிகளில் மும்பை இந்தியன்ஸ் அணி எப்படி செயல்படுகிறது என்பதை பொறுத்துதான் ஹர்திக் பாண்டியாவின் கேப்டன்சி எதிர்காலம் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் கிரிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.